இங்கே ஒரு வயசான தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பசங்க. அவங்க 3 பேரையும் இவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவர யாருமே கண்டுக்கல. இவரோட கடைசி காலத்துல வந்து யாருமே பார்த்துக்கறல. இவரோட வைஃப்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்பு முடியாம போயிருது. ஆனா அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு விருந்துக்கு ரெடி பண்றாரு. அந்த விருந்து ரொம்பவே செலவழிச்சு அவரும் ரெடி பண்ணி அவங்களுக்கு குடுக்குறாரு. ஆனா அவங்க அத ஒரு பொருட்டாவே மதிக்காம இருக்காங்க. இவரு அவங்க பேர பசங்களுக்கு குடுக்குற பொம்மைய கூட தொட விடாம இதுல இருந்து கிருமி பரவிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அங்கிருந்து சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அதுல அவரோட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்பவே வறுமையில இருக்கனால இவர் கையில இருந்த பணத்தை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்றாங்க. அவளும் வாங்கிட்டு போயிடுறா. ஆனா இவர் ரெடி பண்ணி வச்சதை எதையுமே அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒரு நாள் அந்த வயசானவரோட வைஃபுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிருது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த தூக்க மாத்திரையெல்லாம் உடைச்சு அவங்களுக்கும் கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் நிம்மதியா படுத்து இறந்து போயிடுறாரு.